Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போற டிப்ஸ் நம்ம கேசரி நம்ம தமிழ்நாடோட ட்ரெடிஷனல் ஃபுட் பாத்தீங்கன்னா கேசரி தான். சோ என்ன சின்ன விசேஷமா இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய விஷயங்கள் வரைக்கும் கேசரி எல்லா இடத்துலயும் இடம் பிடிச்சிருக்கும். அந்த கேசரிக்கு சில டிப்ஸ் அதாவது ரொம்ப நேரம் உங்களுக்கு கேசரி வளவளப்பாவே நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர்ல இருக்கிறதுக்கு சோ டேஸ்டா வரதுக்கு நிறைய டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது. சோ உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் நீங்களும் தாராளமா சொல்லலாம். பாத்தீங்கன்னா கேசரியை நம்ம ரவா வறுக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரவா வறுக்கிறத பாத்தீங்கன்னா நல்லா வறுக்கணும். கேசரி பொறுத்த வரைக்கும் ரவாவை ஜஸ்ட் லைட்டா 2 தடவை வறுத்துட்டு நீங்க கேசரி செஞ்சீங்கன்னா அது உதிரி உதிரியா வராது. ஒன்னோட ஒன்று போய் ஒட்டி உப்புமா மாதிரி வரும். ஸோ எப்பயுமே கேசரிக்கு நம்ம ரவா வறுக்கிறப்ப நல்லா 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுறதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரவா அந்த வறுக்கிறப்ப ஒன்னோட ஒன்று நீங்கள் செய்கிறப்போ கட்டாயம் ஒட்டவே ஒட்டாது. கேசரி பார்த்தீங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அளவு. இப்போ ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். ஸோ ஆனால் எப்படி ஊற்றணும்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணியே 3 டம்ளர் ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவு பால் ஊற்றினோம்னா கேசரி ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எதுக்கு 1க்கு 4 ஊற்ற சொல்கிறேன்னா உங்களுக்கு கேசரி அப்போ தான் அந்த ரவா எப்பயுமே ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும், ரொம்ப போய் இறுக்காது. அதே போல் சுகர் மெஷர்மெண்ட் இப்போ 1 டம்ளர் ரவானா அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் சுகராவது போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு சுகர் ஓடாதுன்னா நீங்கள் அதை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சையை எப்பயுமே முன்னாடி சேர்க்காம லாஸ்ட்டாக வறுத்து லாஸ்ட்டாக போட்டோன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான குறிப்பு. அப்புறம் கேசரிக்கு நம்ம ஏலக்காய் போடுறது பார்த்தீங்கன்னா ஏலக்காவையும் ஜீனியையும் ஒரு 5 ஏலக்காய் கொஞ்சமாக ஜீனி பவுட்ரு பண்ணி நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் கேசரிக்கு சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கேசரியை நம்ம நல்லா கிளறி முடிச்சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் இப்போ வைக்க போனோம்னா முன்னாடியே அதில் கீ தடவிட்டு அடியில் தடவிட்டு நம்ம கேசரியை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தடவை கீ அதாவது இந்த ஜல்லி கரண்டியில் கீ தடவி வச்சு மூடி வச்சிட்டோம்னா எவ்வளோ நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு கேசரி அந்த வளவளப்பாகவே நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பட் ஸ்டாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.